ஹலோ எவ்ரிவன், நான் மருதுபண்டியன் பேசுகிறேன். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான சடங்குகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொன்றும் விசித்திரமான சடங்குகளாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு விசித்திரமான சடங்குகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சடங்குகள்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி சடங்குகள் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நாட்டிலே எடுத்துக்கங்க. நம்ம நாட்டில் ஒரு சில கோயிலில் ஆட்டையும் அதுக்கப்புறம் கோழியும் கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு காணிக்கையாக கொடுப்போம். இதை ஒரு சடங்குகளாக தான் நம்ம பழங்காலத்துலேருந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். இந்த சடங்கு எந்த நாட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சடங்கை மேற்கத்திய நாடுகளில் தான் இந்த சடங்குகளை பண்ணுறாங்க. மேற்கத்திய நாடுகள் எதில் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டகத்தில் தான் பண்ணுறாங்க. மேக்சிமம் மேற்கத்திய நாடுகளில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விலங்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒட்டகத்தை தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டகம் மனிதர்களுக்கு மேற்கத்திய நாடுகளில் பயன்பட்டு இருக்கு. அந்த ஒட்டகம் அந்த ஒட்டகத்துக்கு ஒரு சில நோய்கள் வந்துருச்சுன்னா அந்த நோய்களுக்கு தான் இந்த சடங்குகளை பண்ணுறாங்க. இந்த நோய்களுக்கு என்ன சடங்குகளை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒட்டகத்துக்கு நோய் வந்துருச்சுன்னா பாம்பை உணவாக கொடுக்குறாங்க. இதுதான் அந்த சடங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சடங்கை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். மேக்சிமம் மேற்கத்திய நாடுகளில் ஃபுல்லாக பாலைவனமாக தான் இருக்கும். இந்த பாலைவனத்தில் தான் ஒட்டகம் வாழுது. ஒட்டகம் மேக்சிமம் தாவர செடிகளையும் பழங்களையும் காய்கறிகளையும் தான் உண்ணக்கூடிய ஒரு விலங்காக இருக்குது. இது ஒரு தாவர பச்சின்னு சொல்லலாம். இது பாம்பை உணவாக சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு கிடையாது. இது தாவர பச்சி தான். இந்த விலங்குகள் பயன்பாட்டில் இருக்கிறப்ப இந்த விலங்குகளுக்கு ஒரு நோய் வரும். ஒட்டகத்துக்கு இரத்த கசிவு நோய் வரும். இந்த இரத்த கசிவு நோய் அந்த ஒட்டகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒட்டகத்தால் உணவு சாப்பிட முடியாது, நீரையும் அருந்த முடியாது. அந்த ஒட்டகம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு அதோட ஒட்டகத்தோட உடல் விரைப்புத்தன்மையாக மாறிடும். இதனாலேயே ஒரு சில ஒட்டகங்களை இறக்க ஒட்டகத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த சடங்குகளை பண்ணுறத சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல ஒட்டகத்துக்கு இந்த நோய் பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு விஷ பாம்பை தான் அது உணவாக கொடுப்பாங்க. அந்த விஷ பாம்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டில் ஸ்னேக். ரேட்டில் ஸ்னேக்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு. இது ஒரு விஷப்பாம்பு. இது பாலைவனத்தில் தான் மேக்சிமம் வாழக்கூடிய ஒரு பாம்பு. இந்த ரேட்டில் ஸ்னேக்கோட விஷத்தில் ஹியூமோடாக்சின் அதுக்கப்புறம் நியூரோடாக்சின் அப்படிங்கிற வேதிப்பொருள்லாம் இருக்குது. இந்த விஷத்தால் மனிதர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த விஷம் மனிதர்களோட ரத்த நாளங்களையும் ரத்த திசுகளையும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் இதய துடிப்பை நிறுத்தி உயிரிழப்பு ஏற்படுத்தும். ஸோ அந்த அளவுக்கு இந்த விஷத்தோட வீரியம் அதிகமாக இருக்குது. ஒட்டகத்தை வாயை திறந்து இந்த உயிருள்ள பாம்பை அதோட வாயில் வச்சு உள்ளே திணிச்சு தண்ணியை ஊற்றிடுவாங்க. தண்ணியை ஊற்றின உடனே அதை மென்று சாப்பிட்றோம். அதை சாப்பிட்ட உடனே இந்த பாம்போட விஷம் ஒட்டகத்தோட உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிக்கும். இப்படி பரவுறப்ப பாம்போட விஷம் ஒட்டகத்தோட உடலில் ஆன்டிபாடிகளாக செயல்பட்டு அந்த இரத்தப்போக்கு நோயிலிருந்து பாதுகாப்பு தரதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நம்பிக்கையாக தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், விஷப்பாம்பு கடித்தா சிங்கமாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, காட்டு யானையாக இருந்தாலும் சரி உடனே இறந்துடும். அப்புறம் ஒட்டகத்துக்கு மட்டும் எப்படி இந்த விஷத்தால் பாதிப்பு ஏற்படல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். பாம்போட விஷத்தை கீரிப்பிள்ளை உடம்புல பரவுறப்போ கீரிப்பிள்ளை உடம்புல அதற்கான ஒரு எதிர்ப்பு பொருள் இருக்குது. அந்த விஷத்தை தாங்கக்கூடிய தன்மையை கீரிப்பிள்ளை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் அந்த ஒட்டகத்துக்கு பாம்போட விஷத்தை தாங்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு. ஸோ இதனால தான் ஒட்டகம் அந்த விஷத்தால் பாதிப்பு ஒட்டகத்தோட உடலில் அந்த விஷத்தோட பாதிப்பு ஏற்படலை. இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒட்டகத்தோட உடலில் பாம்போட விஷம் உடல் முழுக்க பரவி இந்த விஷத்தோட தாக்கம் நீங்கின பிறகு தான் ஒட்டகம் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வர ஒரு நடைமுறையாக இருக்குது. இது எந்த ஒரு கால்நடை மருத்துவராலும் பரிந்துரைக்கப்படாத ஒரு கலாச்சாரமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்ட ஒட்டகத்துக்கு பாம்பை உணவாக கொடுக்கறது மூலிமா அந்த ஒட்டகத்தோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஒரு சில
பாலைவனத்தில் கால்நடை மருத்துவர்கள் வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அந்த மாதிரி தருணத்தில் தான் இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு இருக்க ஒரு நடைமுறை சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு சடங்காக பார்க்குறாங்க. ஏன்னா ஒட்டகம் வந்து மனிதர்களுக்கு வந்து ஒரு பாலைவனத்தில் பயன்படக்கூடிய ஒரு விலங்காக இருக்குது. ஸோ அதை வந்து நோயில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த நோயிலேருந்து வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த நடைமுறையை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், பாம்போட விஷத்துல இருந்து தான் பாம்பு கடிக்கான விஷமுறிவு மருந்தே தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சம்பவமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாம்போட விஷம் வந்து பல நோய்களுக்கு வந்து மருந்தாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நோயால் பாதிக்கப்பட்ட ஒட்டகத்துக்கு வந்து பாம்பை வந்து உணவாக கொடுக்குறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பாம்போட விஷம் வந்து ஒட்டகத்தை வந்து பாதிப்பை ஏன் ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.